10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So third lesson, laws of motion. So motion is nothing but, the laws of motion is nothing but, and what are the laws we should be followed while the object in the motion. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து motion அப்படின்னா மூவிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்கிறப்ப வாட் ஆர் த லாஸ் we should be followed, நம்ம என்னென்ன லாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ தேர்ட் லெசன். பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றதுக்கு முன்னால் மோஷன் அப்படின்னா முதல்ல நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஷன் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஸோ இட் இஸ் த மூவிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் இன்டு அனதர் பிளேஸ். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனச்சு அப்படின்னா, மூவ் ஆகி போனச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மலாக பிஃபோர் தட் நம்ம அந்த மோஷனுக்கு முன்னால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we can deal about the two surfaces. So one is the smooth surface, one is the rough surface அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டைல்ஸ் எல்லாமே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, கொஞ்சம் ரஃபாக மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எல்லாமே எனக்கு என்னென்னா கொஞ்சம் சொரப்பாக இருக்கும், அதெல்லாமே நம்ம ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறப்ப ஈவன் தோ வி ஆர் அப்ளைங் த சேம் ஃபோர்ஸ் ஃபார் த ஸ்மூத் ஃபோர்ஸ் அண்ட் ரஃப் சர்ஃபேஸ், நீங்கள் ரெண்டுக்குமே சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் an object cover the maximum distance in the smooth surface than compared to the rough surface. Why? Because of suppose ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு மூவிங்கில் இருக்கிறப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து லெஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னென்னா, ஸோ விச் இஸ் த இமேஜினரி ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா விச் இஸ் ஆக்ஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் மோஷனில் மூவிங்கில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிரவுண்ட் அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் எந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டும் கிரவுண்டும் டச் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ லாஸ் ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we are considering the two surfaces, ஒன்று வந்து smooth surface, ஒன்று வந்து rough surface. ஸோ smooth surface அப்படின்றது where the friction is less அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து எனக்கு எப்படின்னா ரொம்ப ஃப்ளைண்டாக ஸ்மூத் எண்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம ஒரு வீட்டில் ஒரு டைல்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் ஏ பால் அண்ட் ரோல்ஸ் ஆன் த ஸ்மூத் சர்ஃபேஸ், ஒரு டைல்ஸில் வந்து ஒரு பால் வந்து நீங்கள் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் கவர் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஒய்? பிகாஸ் ஆஃப் அங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னென்னா, ஸோ இட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த கிரவுண்ட். அந்த எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்டோட எந்த சர்ஃபேஸ் வந்து கிரவுண்டை வந்து கிட் பண்ணுதோ டச் பண்ணுதோ அந்த இடத்துல கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிளைன் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் ஸோ தட் இட் வில் கவர் த லார்ஜ் டிஸ்டன்ஸ். இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் given to the ஆப்ஜெக்ட். ஸோ when it is present in the rough surface, ஒரு ரஃப் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் மேலே அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கவர் த மினிமம் டிஸ்டன்ஸ். ஒய்? பிகாஸ் ஆஃப் அங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னா ஸோ இட் இஸ் ஏ ரஃப் சர்ஃபேஸ் ஸோ அப்போ அந்த ரஃப் சர்ஃபேஸாக இருக்கப்ப அந்த ஆப்ஜெக்ட் அந்த மூவ் பண்ணுறப்ப அந்த கிரவுண்ட் இட் வில் கிவிங் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஆப்போசிட் சைடில் எனக்கு அந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் எனக்கு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் யூ ஆர் டேக்கிங் த ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு டைல்ஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தூரம் போகும். ஒய்? பிகாஸ் ஆஃப் அந்த டைல்ஸ் வந்து இட் வில் கிவ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ். அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் தான் வி ஆர் செட் டு பி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரஃப் சர்ஃபேஸில் மூவ் ஆகிறப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி டு மூவ். அது வந்து எனக்கு என்ன சார் ஆகாது அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகாது. ஒய்? பிகாஸ் ஆஃப் எனக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா
even though we are applying the same force கொடுத்தாலும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து it will cover the maximum distance or minimum distance அப்படின்றது. ஸோ depending upon the surface what we are going to take, நம்ம என்ன சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கம்மியான டிஸ்டன்ஸை கவர் பண்ணுமோ அதிகமான டிஸ்டன்ஸை கவர் பண்ணுமோ அப்படின்னு இருக்கும். சப்போஸ் if you are taking the rough surface it will cover the minimum distance. Suppose if you are taking the smooth surface ஒரு plain horizontal smooth surface எடுக்கிறப்ப அங்கே வந்து எனக்கு வந்து it will cover the maximum distance. why? because of friction வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து வேர் இட் ஆக்ட் அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு கிரவுண்டும் டச் ஆகுதோ அந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். பட் இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இன் பிகினிங் ஆஃப் செஞ்சுரியில் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் ஒரு மூவிங்கில் இருக்கணும் அப்படின்னா the force is not required to maintain the motion. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து if you want to ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூவாக மூவிங்கில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா force is not required அப்படின்னு நம்ம சொன்னாங்க. why? because of ஏன் நம்மளுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பிளைன் சர்ஃபேஸ் எடுத்துங்க. ஒரு பிளைன் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வந்து இன்சியலாக மட்டும் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்சியலாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வச்சுட்டு இட் வில் கவர் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸ் இன் த மோஷன் அப்படின்னா the force is not required while the object moving in the plane surface means smooth surface. அதுவே ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு மோஷன் வந்து கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்னா we need a force. why? because of the object moving in the rough surface. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the force is not required to maintain the motion அப்படின்றது the statement only belongs to the smooth surface. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வந்து இனிஷியலாக மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு due to the beginning force the object moving in the long time ரொம்ப நேரத்துக்கு எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுவே ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரஃப் சர்ஃபேஸில் மூவ் ஆகிறப்ப if you want to continuous in the motion அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வேணும். An object can be in the motion even without a force and acting on it. நல்லா நான் வச்சுங்க. An object can be in the motion even without a force acting on it. ஃபோர்ஸ் கொடுக்காமலே எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் தான் எனக்கு மூவ் ஆகணும். ரஃப் சர்ஃபேஸில் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அது மாதிரி பாசிபிள் இல்லை. ஸோ அப்போ மோஷனோட பிகினிங்கில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு சர்ஃபேஸ் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் மூவிங்கில் இருக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. எந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தேவை இல்லை அப்படின்னா எந்த இடத்துல ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கோ அங்கே வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தேவை கிடையாது. எங்கே வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கோ அந்த ரஃப் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக we need the external force. In based on this Newton's he will derive the three laws வந்து அவர் வந்து derive பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. யூ ஆல்ரெடி நோ. ஸோ ஃபஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சார் அப்படின்னு சொல்கிறோன்னா ஸோ அக்கார்டிங் கான்செப்ட் த எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் uniform motion is nothing but constant velocity. So unless there is an external force acting in அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிமைன்ஸ் இன் த ரெஸ்ட் ஆர் மோஷன். அது வந்து ரெஸ்ட் அப்படின்னா ரிமைன்ஸ் எனக்கு ரெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ மோஷன் அப்படின்னா ரிமைன்ஸ் மோஷனாகவே இருக்கும். ஸோ எப்போ அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அப்போ தான் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் எ புக் வெயிட்டிங் லை ஆன் எ டேபிள். ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈவன் தோ வந்து அது ரொம்ப லாங் டைமுக்கு அந்த புக் வந்து உனக்கு என்னவா சார் இருக்கும் அப்படின்னா ரிமைன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அது எப்போ வந்து டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படின்னா when it experience a external force. எப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அப்போ தான் அந்த புக் அப்படின்றது இட் கேன் சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருந்து அது வந்து மோஷன் அப்படின்னா மூவிங் ஆகும். ஸோ ரெஸ்ட்டில் இருந்து மூவிங்க்கு எனக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் த ரெஸ்ட் ஆர் ரிமைன்ஸ் இன் த ரெஸ்ட், தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் த மோஷன் ஆர் ரிமைன்ஸ் இன் த மோஷன். எப்போ இது வரைக்கும் சார் அப்படின்னா ஸோ அதோட ஸ்டேட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும், ரெஸ்ட்டில் இருக்குது, அது வந்து மூவிங்காக மாறணும். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எப்போ இது நடக்கும் அப்படின்னா when it experience எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எப்போ வந்து அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அது வரைக்கும் அது அந்த ஸ்டேட்லேயே தான் இருக்கும். சப்போஸ் when it experience a force ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப இட் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். அதோட ஸ்டேட் வந்து அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அதோட வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் அப்படின்றது சேஞ்சஸ் எட் எ வேர்ட் இட் வில் கண்டெயின் த வெதர் இன்க்ரீஸ்
இன்க்ரீசஸ் நாட் டிக்ரீசஸ். நல்லா இஃப் யூ ஆர் கிக்கிங் எ பால், நீங்கள் வந்து ஒரு பாலை வந்து நீங்கள் கிக் பண்ணுறீங்க அப்படின்னா எகைன் யூ ஆர் கிக்கிங் த பால், மறுபடியும் நீங்கள் கிக் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைரெக்ஷன்லேயே கிக் பண்ணுறப்போ அதோட ஸ்பீட் அதிகமாகும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ரெஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இட் நீட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன வாட்டி அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ரெஸ்ட்டில் இருந்தால் மூவிங்காக மாறிக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த வெலாசிட்டி வந்து எனக்கு என்ன சார் ஆகிக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இனர்சியா. So inertia is nothing but the inability of an object to move on its own or change its state of motion is called the inertia. So அப்போ inertia என்னன்னா the inability of the object to move on its own or change its state of motion is called the inertia. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மூவிங்கில் இருக்கிறப்ப சடனாக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாமல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கக்கூடிய இன்னெபிலிட்டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட இன்னெபிலிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இனர்சியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இனர்சியாவில் we have the three types. நம்மளுக்கு வந்து 3 types இருக்குது. ஸோ inertia of rest, inertia of motion, inertia of direction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நார்மலாக inertia அப்படின்னு எனக்கு என்ன சார்னா inertia means the resistance to change its state. the resistance அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா cannot move, cannot change அப்படின்னு அர்த்தம். ரெசிஸ்டன்சிட்டிவ் வேர்ட் what it really indicate means cannot change or cannot move அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ inertia அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா it is the resistance to change its state. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா even though it experience the external force it want to be in the rest. அதான் அப்போ வந்து ஸோ அந்த inability of an object ஏன் why because of it cannot experience a external force. நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்த வாட்டி பை நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இட் கேன் சேஞ்ச் இட் ஸ்டேட். அதோட ஸ்டேட் வந்து அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃப்ரம் ரெஸ்ட்லேருந்து மோஷன் மாற்றிக்கணும். ஆனால் ஈவன் தோ தோஸ் ஆப்ஜெக்ட் ஆர் இன் த ரெஸ்ட் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ். ஈவன் தோ இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ் இட் கேனாட் சேஞ்ச் இட் ஸ்டேட். அதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாத அந்த இன்னெபிலிட்டிக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இனர்சியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இனர்சியா ஆர் டிவைடட் இன்டூ 3 types. ஸோ இனர்சியா ஆஃப் ரெஸ்ட், இனர்சியா ஆஃப் மோஷன், இனர்சியா ஆஃப் டைரக்ஷன். ஆக்சுவலாக இனர்சியா அப்படின்றது இன்னெபிலிட்டி. ஸோ இன்னெபிலிட்டி ஆஃப் ரெஸ்ட், இன்னெபிலிட்டி ஆஃப் மோஷன், இன்னெபிலிட்டி ஆஃப் டைரக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இனர்சியா ஆஃப் ரெஸ்ட், இனர்சியா ஆஃப் மோஷன், இனர்சியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் அபவுட் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா இனர்சியா ஆஃப் ரெஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இனர்சியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா the inability of an object to change the state of rest அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ரெஸ்ட்டில் இருக்குது, இட் வாண்ட் டு பி இன் த ரிமைன்ஸ் ரெஸ்ட். அது வந்து எனக்கு என்னவா சார் இருக்கும் அப்படின்னா ரிமைன்ஸ் எனக்கு ரெஸ்ட்லேயே எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஸோ ஈவன் தோ இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ். நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இட் வாண்ட் டு பி இன் த ரெஸ்ட். அது வந்து எனக்கு என்னென்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதை ரெஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்காமல் ஸோ ரிமைன்ஸ் எனக்கு ரெஸ்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இனர்சியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த inability of an object to change of state of rest even though it will experience a force it want to be in the rest. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறுறோம் அப்படின்னா பஸ் வந்து எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்மலாம் பேசஞ்சர்ஸ்லாம் உள்ளே உட்காந்துருப்பாங்க. சப்போஸ் பஸ் வந்து எனக்கு திடீர்னு ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா we are experiencing external force. ஸோ even though we are experiencing external force we cannot change its state. நம்ம வந்து அந்த ரெஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க விருப்பம் இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சடனாக ஒரு ஷேக் ஆகும். அந்த ஷேக் என்ன சொல்லுது அப்படின்னா we are experiencing external force. ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம கெயின் பண்ணாலும் அதோட ஸ்டேட் வந்து எனக்கு என்ன சார் ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ இந்த inability of an object to change the state of rest is called the inertia of rest அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் செகண்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா inertia of motion அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ inertia of motion அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா the inability of object to change its the state of the uniform speed on its own. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்னவா சார் இருக்குது அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்குது. அப்போ the inability of an object to change of its state of uniform speed on its own அப்படின்னா நான் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குது. சடனாக நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸ்பீட்லேருந்து எனக்கு என்னென்னா ஸ்பீடு அதிகமாகலாம் கம்மியாகலாம் இல்லை ரெஸ்ட்டுக்கு வரலாம். அப்படி சேஞ்ச் ஆகாமல் நம்ம ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்லேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நம்ம வந்து இனர்சியா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் நான் என்ன சார் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில் ஒரு பஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் ஒரு டிரைவர் வந்து சடன் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப we are in the rest. ஸோ நம்ம வந்து we are in the motion, நம்ம வந்து மூவிங்கில் இருக்கோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்றதுலேயே நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஈவன் தோ we are applying the driver applying the சடன் பிரேக் அப்ளை பண்ணாலும் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் முடியாது. why because of நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணோன்னே we are getting the front seat. நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட்டை போய் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஹிட் பண்ணுறோம். அப்போ inertia of motion அப்படின்றது என்னென்னா ஒரு
எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப இம்மிடியட்டாக நம்ம ரெஸ்ட்டுக்கு வராமல் நம்ம மோஷன்லேயே இருக்கோம். ஸோ வி ஆர் இன் த மோஷன், அதான் நம்ம இனர்சி ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இனர்சி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனர்சி ஆஃப் டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் த inability of an object to change its direction of motion of its own இதான் நம்ம வந்து இனர்சி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறோம். the inability of an object to change its direction of motion of its own அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு நம்ம வந்து இன்னொரு டைரெக்ஷன் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருந்தாலும் நம்மளால் சடனாக அந்த டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியல, மாற்ற முடியல அப்படின்னா அதான் இனர்சி ஆஃப் டைரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் வந்து என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இஃப் யூ டேக்கிங் எ ஸ்டோன் டைட் ஆன் த ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு கல்லை கட்டி நீங்கள் வேகமாக சுற்றிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஸ்ட்ரிங் வந்து சடனாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து நாட் இன் த சர்க்குலர் மோஷன், அதே டைரெக்ஷனில் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா மூவ் ஆகாது. இட் வில் பி கன்வெர்டட் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்து சடனாக கட் ஆகிறப்ப இந்த ஸ்டோன் நாட் இன் த சர்க்குலர் மோஷன், ஏன்னா நீங்கள் அதை கட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஸ்டோன் வந்து என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா சர்க்குலர் மோஷனில் தான் இருந்திருக்கும், ஒரு இப்போ சர்க்குலர் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்டோன் கட் ஆன உடனே எனக்கு என்ன அந்த வந்து ஸ்ட்ரிங் வந்து கட் ஆன உடனே எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அந்த சர்க்குலர் மோஷன் அப்படின்றது இம்மிடியட்டாக இட் இஸ் கன்வெர்டட் இன் த ரெக்டிலினியர் மோஷன். ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னா those objects are in the straight line motion. straight line motionக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம் இல்லாட்டினா மூவிங்கில் இருக்கலாம். எது வரைக்கும் மூவிங்கில் இருக்கும் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா till it will experience the external force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் அது எதில் தான் இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இனர்சியாக பார்த்தோம். இனர்சி அப்படின்றது என்னென்னா the inability of the object to change its state. அதாவது நான் வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் ரிமைன்ஸ் நான் ரெஸ்ட்லேயே இருக்கணும், மூவிங்கில் இருந்தால் ரிமைன்ஸ் நான் மூவிங்லேயே இருக்கணும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் போனால் அதே பர்டிகுலர் டைரெக்ஷனில் நான் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு அந்த ரெஸ்ட்டையோ மோஷனையோ டைரெக்ஷனையோ சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த ஆப்ஜெக்ட்டு அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாது. ஸோ அந்த inability ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல. த inability ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it experiences some additional force, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ் பண்ணுறப்ப it cannot change its rest, cannot change its the state of rest or motion or direction. அதான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னா இனர்சியான்னு சொல்கிறோம். ஸோ 3 டைப்ஸ் பார்த்தோம். இனர்சி ஆஃப் ரெஸ்ட், இனர்சி ஆஃப் மோஷன், இனர்சி ஆஃப் டைரெக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லாஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்டாக வேலிட் ஒன்லி இந்த இனர்சியல் ஃப்ரேம்ஸ். நம்ம எங்கே மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னா இதில் மட்டும்தான் இந்த நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்லாம் வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னா இனர்சியல் ஃப்ரேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can learn about what is meant by the inertial frames அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு இனர்சியல் ஃப்ரேம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இப்போ நார்மலாக எந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு அதோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்து ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கோ அந்த ஃப்ரேமுக்கு பேர் தான் நம்ம இனர்சியல் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். those object it will having the constant velocity so that it will having the zero acceleration is any direction is said to be the inertial frame. அந்த ஃப்ரேமுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இனர்சியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிசிக்ஸில் இனர்சியல் ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே வந்து இஃப் யூ ஆர் டேக்கிங் எ புக் லைங் அந்த டேபிள், ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த புக் டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் இன் த ஹரிசாண்டல் டைரெக்ஷன். எல்லாம் நம்ம கொஸ்டின் அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த புக்கு வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் எந்த ஒரு ஃபோர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஸோ அப்போ ஒரு புக்கை when it lying on a table it will experience a two force. ஒன்று வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா downward force which is known by the gravity or weight. ஸோ அப்போ வெயிட்டுக்கு என்ன சார் ஃபார்ம்லான்னா W is equal to mg அப்படின்னு இருக்கும். ஒரு புக்கு இருக்குன்னா அந்த புக்கோட சென்ட்ரலிருந்து கீழே ஸோ டுவர்ட்ஸ் த எர்த்தை வந்து எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா வெயிட் இருக்கும். ஸோ W is equal to mg. அந்த புக்குக்கு நேர் ஆப்போசிட் மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். ஒய் பிகாஸ் ஆஃப் பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆல்ரெடி நோ. ஸோ எவ்ரி ரியாக்ஷன் ஹேவிங் த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு புக்கு மேலே ஒரு நெட் வெயிட் வந்து டுவர்ட்ஸ் எடுத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேர் மேலே ஒரு எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். போத் இட் வில் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன் பட் ரெண்டுமே ஈக்குவல் தான். n ஈக்குவல் டு mg. n இட் வில் ரியல் இண்டிகேட் த நார்மல் ஃபோர்ஸ், mg அப்படின்றது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஏன்னா வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லான்னா W is equal to mg அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வெர்டிக்கல் டைரெக்ஷனில் தேர் ஆர் த டூ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ புக். ஒன் இஸ் டுவர்ட்ஸ் த டுவர்ட்ஸ் த கிரவுண்ட். அனதர் ஒன் இஸ் த எனக்கு என்ன சார் அப்படின்னா டுவர்ட்ஸ் இந்த அப் டைரெக்ஷன், அப்போர்ட் டைரெக்ஷனில் எனக்கு இருக்கும். போத் இட் having the same magnitude but traveling in the opposite direction. அப்போ நெட் ஃபோர்ஸ் எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா வெர்டிக்கல் டைரெக்ஷனில் எனக்கு நெட் ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். அப்போ அதே போல் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ ஒரு லெபார்ட்ரியை நம்ம என்ன சார் எடுக்கிறோம் அப்படின்னா இஸ் டேக்கன் அஸ் த இனர்சியல் ஃப்ரேம்.
ஏன் நம்ம ஒரு லெபார்ட்டரி வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னா, சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு லெபார்ட்டரியில் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அது ரிமைன்ஸ் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் எடுக்கிறப்ப நம்ம என்ன சார் பண்ணோம் அப்படின்னா கன்சிடர் ஒன்லி த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். நீங்கள் ஹரிசாண்டல் ஃபோர்ஸை மட்டும்தான் எடுக்கணும். நோ நீட் டு கன்சிடர் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ். வை பிகாஸ் when we are going to consider the vertical force வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு டேபிள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஏன்னா கீழே வந்து ஒரு நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். போத் இட் will acting in the opposite direction. அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம எதை மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னா கன்சிடர் ஒன்லி த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், நோ நீட் டு கன்சிடர் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வை பிகாஸ் ஆஃப் த நெட் ஃபோர்ஸ் 0 in the vertical direction. வெர்டிக்கல் டைரெக்ஷனில் எனக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நான் ட்ரெயினுக்கு உள்ளே இருந்து நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா வெளியே நிற்கிற ஒருத்தரை பார்க்குறப்ப இவர் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். அதே இந்த ட்ரெயினுக்கு வெளியே இருந்து ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கிறவங்கள பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரெயின் தான் எனக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுமே தவிர தோஸ் பேசஞ்சர்ஸ் ஆர் சிட்டிங் இன்சைட் த ட்ரெயின் அவங்க வந்து ரிமைன்ஸ் எதில் சார் இருப்பாங்க அப்படின்னா ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் we can learn about the Newton's second law. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம். ஸோ தென் நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா. The Newton second law is nothing but the force acting on the object is equal to rate of change of its momentum. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ ஆல்ரெடி நோ ரேட் அப்படின்னா எனக்கு என்ன சார்னா டினாமினேட்டரில் டைம் ஃபேக்டர் இருக்கணும். ஸோ டினாமினேட்டரில் டைம் ஃபேக்டர் வந்துச்சுன்னா we are said to be rate அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு dp வெக்டர் பை dt. ஸோ டைம் இஸ் a scalar quantity பட் ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்டம் இஸ் a வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் எனக்கு என்ன சார்னா k. ஸோ fc ஈக்குவல் டு k இன்ட்டு dp பை dt. கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம். த ஃபார்முலா ஃபார் த மொமெண்டம் pc ஈக்குவல் டு mv, த ப்ராடக்ட் வேல்யூ ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் fc ஈக்குவல் டு d பை dt ஆஃப் எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் pக்கு பதிலாக we can replace by m into v. ஸோ m is the mass constant. mass of the object வந்து always said to be the constant. அப்போ இது வந்து டிஃபரன்சியேஷனில் இருக்குது. ஸோ ஒரு டிஃபரன்சியேஷன்லையோ இன்டகிரேஷன்லையோ கான்ஸ்டன்ட்டை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க இல்லை இன்டகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா it will lead to 0. அது வந்து எனக்கு it is converted 0 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ டேக்கன் அவுட் சைட். தென் fc ஈக்குவல் டு m இன்ட்டு இந்த விக்கு பதிலாக இந்த v வந்து உள்ளே ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா dv பை dt. ஸோ dv பை dt இஸ் நத்திங் பட் த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். y is said to be rate of change of velocity அப்படின்னா டினாமினேட்டரில் we are having the time. ஸோ அப்போ dv பை dt தான் நான் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். தென் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ட்ரூ ஃபார்முலா ஃபார் த நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பை வெக்டார் ரொட்டேஷனில் ஃபோர்ஸ் இஸ் த வெக்டார், மாஸ் இஸ் த ஸ்கேலார் பட் ஆக்சலரேஷன் இஸ் த வெக்டார். தென் எஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு a வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மாஸ் வந்து எனக்கு என்னன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸோட யூனிட் வந்து எனக்கு என்ன சார்னா நியூட்டன், மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம். The unit of acceleration is ms meter second minus 2. So when you are writing in the dimension formula, so mass oda capital letter வந்து m, so meter வந்து length oda unit, அப்ப length oda first letter வந்து capital letter எழுதணும். So second unit of time, so time வந்து இது எழுதுறீங்க. அப்போ வந்து எனக்கு என்னன்னா ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னா ml t power minus 2. that means m power unity is nothing but 1, m power 1, L power 1, T power minus 2, T power minus 2. Both Newton's first law and second law ரெண்டுமே எனக்கு என்ன சார்னா it is valid only in the inertial frames. இது வந்து inertial frame தான். inertial frame அப்படின்னா என்ன, where the velocity is constant. அந்த இடத்துல மட்டும்தான் இந்த Newton's law வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒபே ஆகும்.